ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல இது வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோங்க. நம்ம வந்து ஒரு டிராவல் பிளாகோ அல்லது ஏதாவது ஒரு ஊரை சுத்தி பார்க்கவோ இன்னைக்கு இந்த வீடியோல பண்ண போறது இல்ல. நீங்க பார்க்கும் போதே தெரியும், நம்ம வீட்டுல இருந்துதான் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் ஆரம்பிச்ச டே ஒன்ல இருந்து இந்த டெல் லேப்டாப் தாங்க நமக்கு குழந்தை மாதிரி கூடவே இருந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ண அப்டேட் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து மதர் போர்ட் போயிருச்சு. ஸோ 4-5 மந்த்ஸாவே வந்து அந்த ப்ளூ ஸ்கிரீன் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, கெப்பாசிட்டி, மெமரி கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எல்லாமே கம்மியாயிடுச்சு. நம்ம மொபைலும் அப்கிரேட் பண்ணிட்டோம், அதனால ஹை ரெசல்யூஷன் வீடியோஸ் வேற எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நம்ம வாங்கினதே செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் தான் அரௌண்ட் 2019ல. ஸோ கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு 5-6 இயர்ஸ் வந்து ஒழிச்சுட்டா செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின லேப்டாப்பு. ஸோ அவனையும் குறை சொல்ல முடியாது. ஹிஸ் லைஃப் ஸ்பேன் ஹேஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் சேனலுக்கு. நம்ம டெல்லியே தான் வந்து இன்னொரு லேப்டாப் ஆர்டர் பண்ணி இன்னைக்கு தான் டெலிவர் ஆகிருக்கு. டெல் G155530 லேப்டாப்புங்க. i5 13th gen. ஸோ இன்டெல் i5 13th gen லேப்டாப் இது. ஸோ நம்ம அமேசான், பிளிப்கார்ட்ல பிக் பில்லியன் டே சேல் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 34% டிஸ்கவுண்ட் கிடைச்சதுங்க. ஸோ சரி, ஓகே, நம்ம வேற வழியில வாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து வீடியோ எடிட்டிங்க்கு, பிக்சர் எடிட்டிங்க்கு எது நல்ல லேப்டாப்பா இருக்கும்னு நல்லா ரிசர்ச் பண்ணி நாம இந்த லேப்டாப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் டெலிவர் ஆச்சு. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம அன்பாக்சிங் ஆஃப் அவர் நியூ லேப்டாப் டெல் G155530 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பேக்கேஜ் பிரிச்சு லேப்டாப் எப்படி இருக்கு, கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக்கேஜ் பிரிக்கலாம் வாங்க. ஸோ பரவாயில்லைங்க, நான் வந்து என்ன சொல்றது, முந்தான இதுதான் ஆர்டர் பண்ணேன். கரெக்டா வந்து செகண்ட் டே வந்து டெலிவர் ஆகிடுச்சு. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பிக் பில்லியன் டே சேல்ல ஏன்னா நான் பார்த்துட்டே இருந்தேன், நல்லா ஹெவி இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு, கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் வந்தா நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம லேப்டாப் பேஜர் பண்ணி பழைய லேப்டாப் பேஜர் பண்ண சமயத்துல பிக் பில்லியன் டே சேல் வேற வந்துச்சு. ஸோ நல்ல டிஸ்கவுண்டும் கிடைச்சதுனால நம்ம வாங்கியாச்சு. 34% டிஸ்கவுண்ட். ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் போக கரெக்டா 70,000 ஆச்சுங்க. ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஷோரூம்ல 85,000. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டெல் G155530 லேப்டாப். இது இன்டெல் ஐகோர் i5 13th gen லேப்டாப்புங்க. 16 GB RAM, நமக்கு 1 TB SSD, அதாவது ஸ்டோரேஜ் வந்து 1 TB இருக்கு. அண்ட் லைக் என்ன சொல்றது, டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு வேற இருக்கு நமக்கு. ஸோ அதனால இட்ஸ் கோயிங் டு பி இங்க பாருங்க, பாக்ஸ்க்குள்ள இன்னொரு பாக்ஸ். பரவாயில்ல, நல்ல பேக்கேஜ் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம பிரிச்சாச்சுங்க. இங்க பாருங்க நம்ம டெல் லேப்டாப். ஸோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு சார்ஜர் வரும். ஓகே, ஆல்மோஸ்ட் பிரிச்சாச்சுங்க. ஸ்பீட் டெலிவரி தான் சொல்லணும், பரவாயில்ல, ஹாப்பி தான். பக்காவா டைமுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ உள்ள வந்து நமக்கு என்ன சொல்றது, சார்ஜர் தனியா இருக்கு, லேப்டாப் தனியா இருக்கு. இங்க பாருங்க. ஸோ எடுத்தாச்சு. இங்க பாருங்க நம்மளோட டெல் G155530 லேப்டாப்புங்க.
15.6 inch FHD screen இது. வெயிட் கொஞ்சம் அதிகம் தான், ஏன்னா இது வந்து கேமிங் லேப்டாப் சீரீஸ்ல வரும். G15. ஸோ இங்க பாருங்க ஜின்னு போட்டிருக்கோம். செம கான்ஃபிகரேஷன்ஸா இருக்கு. ஸோ லேப்டாப் இருக்கா, லேப்டாப்போட என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஷோரூம்ல நமக்கு 85,000, பட் அங்க வந்து நமக்கு பேக் தரேன்னு சொன்னாங்க. பட் ஈவன் அதெல்லாம் கன்சிடர் பண்ணா கூட அமேசான் பிக் பில்லியன் டே சேல்ல நமக்கு இந்த பிரைஸ்ல இந்த டிஸ்கவுண்ட்ல கிடைச்சது வந்து ஒரு நல்ல டீல்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆப்வியஸ்லி கேமிங் லேப்டாப்புக்கு சார்ஜர் வந்து ஹெவியா தான் இருக்கும். ஸோ இதோட பழைய மாடல், அதாவது ஒரு 3 monthsக்கு முன்னாடி இருக்கிற மாடல்ல இன்னுமே பெருசா இருக்குங்க. இது கொஞ்சம் ஹேண்டியா இருக்கு. நான் ரீசெண்டா வாங்குறதுக்கு முன்னாடி ஷோரூம்லயும் போய் விசாரிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ஜர் கேபிள் இருக்கு இல்லையா, பேட்டரி சார்ஜ் பண்ற கேபிள், அதுவும் வந்து பெரிய கேபிளா கொடுப்பாங்க. இந்த கிரைண்டருக்கெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு கிரைண்டருக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி பிளக் பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ பிளக் பாயிண்ட்டும் வந்து நார்மல் 3-pin பிளக்ல போடுற மாதிரியே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டெல் G15ஓட பழைய லேப்டாப் எல்லாம் பெரிய அந்த 3-pin பிளக்கோட வரும். நம்ம ஒரு அடாப்டர் வச்சுதான் வந்து சுவிட்ச் போர்ட்ஸ்ல போட முடியும். ஸோ இது வந்து நல்லா ஹேண்டியாவே இருக்குங்க. 180 watts டெல் ஏசி அடாப்டர் இது. ஸோ நல்லா இருக்கு, சூப்பர் ஹேண்டியா தான் இருக்கு. ஸோ நான் நினைச்சேன் ரொம்ப ஹெவியா இருக்கும்னு நினைச்சேன். நம்ம பழைய லேப்டாப் டெல் ஆப்டிடியூட் கன்சிடர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg அதிகம் தான். பட் உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கெல்லாம் ஈஸியாவே இருக்குங்க. ஸோ வாங்க நாம இதையும் பிரிச்சு லேப்டாப் ஓபன் பண்ணிட்டு கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது டெல் G15 லேப்டாப் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஸோ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணிட்டு கான்ஃபிகரேஷன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது டெல் G15 5530 லேப்டாப் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வேரியன்ட்ஸில் வருதுங்க. நாம் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டார்க் ஷேடோ கிரே வித் பிளாக் தெர்மல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது தவிர நிறைய கலர் வேரியன்ட்ஸ் இருக்கு, ஃபுல் பிளாக், அதுக்கப்புறம் இன்னொரு கலர் வேரியன்ட் இருக்கு, எனக்கு சரியா தெரியல. நீங்க அமேசான் ஃபிளிப்கார்ட்ல பார்த்தாவே தெரியும். ஸோ லுக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய கேமிங் லேப்டாப் மாதிரியே தான் இருக்கு. எதுவும் பெருசா சேஞ்சஸ் பண்ணல அவங்க. லைக் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும். பட் சில சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாத்தீங்களா ஒரு சூப்பரா ஆரஞ்சு கலர்ல ஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து கேமிங் வேரியன்ட் இல்லையா, அதனால. ஸோ நல்லா இருக்கு. ஸோ ஆரஞ்சு பிளாக் லிட்டு. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிங்கிள் ஹேண்ட்லயே வந்து ஓப்பன் பண்ண முடியுது. இங்க பாருங்களா, ஓப்பன் பண்ணுன்னேவே ஆரஞ்சு பிளாக் லிட்டு. ஸோ நம்ம ஜஸ்ட் ஃபெதர் டச் மாதிரி பண்ணாவே போதுங்க, சூப்பரா வந்து ஆன் ஆயிடுது. அண்ட் லாகின் லாக் ஆஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ குயிக்கா இருக்குங்க. பழைய லேப்டாப்ஸ்ல எல்லாம் வந்து ஃபியூ மினிட்ஸ் ஆகும். இதுல வந்து செம்ம குயிக்கா இருக்கு, செம்ம ஹாப்பியா இருக்குங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுன்னே கிடைக்கிற லுக்குங்க. இங்கே பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் ஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. டெல் G15 5530 செம்ம லுக்காக இருக்குங்க. நிறைய வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வருது. நீங்கள் 8GB ரேம் எடுக்கலாம், 16GB ரேம் எடுக்கலாம், 512 இருந்து கிட்டத்தட்ட 2 to 3 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. எஸ்டிடி வந்துட்டு அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 5530ஓட NVIDIA GeForce RTX தான். நம்ம பழைய 5530ல இருக்கிற மாதிரியே தான் வந்து இதுலேயும் வந்து NVIDIA GeForce RTX 3050 கொடுத்துருக்காங்க. 6GB GDDR6. நம்ம ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 15.6 inch FHD, 120 Hz கொடுத்துருக்காங்க அண்ட் 250 nits. ஸோ இது கம்பேர் பண்ணால் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம லெனோவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது லைக் 300 nits எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 250 nits தான் கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல. பட் அதர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேம் வந்து மினிமம் 8GB இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 8GB இருந்து 32GB வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி நான் எஸ்டிடி சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து 512 இருந்து கிட்டத்தட்ட 2 to 3 TB வரைக்கும் நாம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
வாரண்டி வந்து 1 இயர் ஆன்சைட் ஹார்ட்வேர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் என்ன சொல்றது, நல்ல லைக் ஒரு கேமிங் அண்ட் எடிட்டிங் லேப்டாப்க்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணுமோ அது இருக்குன்னு தான் சொல்லணும் நமக்கு. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 13450HX. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து கேமிங் லேப்டாப்க்கு ஹெச்எக்ஸ் ப்ராசஸர் தான் வந்து டாப் நாச் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டெல்ல. ஸோ ஹெச்எக்ஸ் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க, 13th gen ஹெச்எக்ஸ் ப்ராசஸர். ஸோ அதனால ஸ்பீடெல்லாம் நல்லாவே இருக்குங்க. நான் ஆன் பண்ணி சில ஆப்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இன்னும் கேம்ஸ் எல்லாம் நான் இது பண்ணல, பட் நாம நிறைய வீடியோ எடிட்டிங் தான் பண்றோம் சேனலுக்கு. அப்படிங்கிறதுனால வீடியோ எடிட்டிங், ரெண்டரிங் இதெல்லாமே வந்து நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. ஸோ நம்ம ஐ திங்க் வி ஹவ் மேட் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிங் அண்ட் எடிட்டிங்க்கு தான் வந்து மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹீட்டிங் ஆப்வியஸ்லி கேமிங் லேப்டாப்பில் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நிறைய எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, தெர்மல் இதுக்கு செம்ம சூப்பராக இருக்கு. லேப்டாப் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்லேயும் இருக்கு, பேக்லேயும் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் HDMI போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஸோ இங்கே வந்து லேன் போர்ட் இருக்கு. அண்ட் ஸ்பீக்கருக்கெல்லாம் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 லைக் இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம மற்ற மொபைல்ஸ் அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சி டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்டெல்லாம் பேக் சைடில் இருக்கு. ஸோ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேனு. ஸோ ஹீட் அவ்வளோவா ஆகலைங்க. ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் வீடியோஸ் தான் எடிட் பண்ணுறேன், கேமிங் எல்லாம் இன்னும் விளையாடல. ஸோ கேமிங் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நமக்கு ஹீட் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா கேமிங் மோடுக்கு ஷிஃப்ட் ஆக உங்களுக்கு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத், வைஃபை கனெக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து சூப்பராகவே இருக்குங்க, செம்ம ஸ்பீடாக இருக்கு. ஸோ நம்ம லேப்டாப் வாங்கும்போதே பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகி தான் வருதுங்க. ஸோ விண்டோஸ் 11ஓட பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் வருது. அது போக பார்த்தீங்கன்னா மெக்கஃபியும் கொடுத்துருக்காங்க, ஆன்டிவைரஸ் செட்டப்பு. ஐ திங்க் 1 இயர் லைசன்ஸ் இது. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லைஃப் டைம், பட் மெக்கஃபி பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாம் வந்து ரினியூ பண்ணுற மாதிரி வரும். ஸோ பரவாயில்லைங்க, நல்லாவே ஸ்பீடாக இருக்குது. ரொம்ப லைக் நம்ம பழைய டெல் லேட்டிடியூட் லேப்டாப் கம்பேர் பண்ணும்போது நம்ம டெல் G155530 டாப் நாச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம டைப் ஆஃப் ஒர்க், அதாவது நிறைய வீடியோ எடிட்டிங், நாம் வந்து டெய்லி பேசிஸில் நிறைய வீடியோ எடிட்டிங் பண்ணுறோம், ரெண்டரிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறோம், நிறைய தம்ப்நெயில்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ யூடியூபர்ஸ்க்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேப்டாப்ஸ்ன்னே சொல்லுவேன். அது போக கேமிங்கில் இருக்கிறவங்களுக்கும் கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்குமே வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு லைக் ஷோரூமில் 85,000 சொன்னேன் இல்லையா? ஸோ நாம் வந்து பிக் பில்லியன் டேஸ் செல்லில் வாங்குறதுனால 34% டிஸ்கவுண்ட்டில் 70,000க்கு வாங்கினோம். ஸோ இந்த பிராக்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேப்டாப்ஸ்னே சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் இன்னும் வந்து 4050 லைக் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற லேப்டாப்ஸு, அதுக்கப்புறம் i7 மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ், ப்ராசஸர் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் இருக்கிற லேப்டாப்ஸ் 1 lakh மேலே வருது. ஸோ ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு 70K பட்ஜெட்டில் ஒரு கேமிங் லேப்டாப்னு பார்த்தீங்கன்னா டெல் G155530 செம்ம சூப்பராக இருக்குன்னு தாங்க நான் சொல்லுவேன். நம்ம டெல் G155530ஓட ஈஸ் ஆஃப் யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்க, செம்ம சூப்பராக ஒரு ஃபெதர் டச்சாக நல்ல ஆரஞ்சு லைட்டு. நைட்டெல்லாம் நீங்கள் கேமிங் பண்ணுறீங்க, வீடியோ எடிட் எல்லாம் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லைட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சில லேப்டாப்ஸில் வந்து RGB எல்லாம் கொடுக்குறாங்க, டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் நீங்கள் செட்டப் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணோம். ஏன்னா ஆரஞ்சு லைட்டுன்னு தான் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்துச்சு, பட் நம்மளுக்கு ஏதாவது அடிஷ்னல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா
கேம் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இதுதான் அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஜின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஈஸியாக கிளிக் பண்ணிட்டு கேமுக்கு தகுந்த மாதிரியான செட்டிங்ஸ்க்கு ஈஸியாக போயிடலாம். 15.6 இன்ச்சு FHD, அது ஏற்கனவே சொன்னேன் நான். தெர்மல் கூலிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. RTX கிராஃபிக்ஸ் அதெல்லாம் நாம சொல்லிட்டோம். இங்கே பாருங்க, இன்டெல் கோர். ஸோ ஒன் ஆஃப் த கூல் லேப்டாப்ஸ்னே சொல்லுவேன். நான் இது வரைக்கும் நான் ஆஃபீஸில் லைக் கார்ப்பரேட் ஜாப்ல இருக்கும்போதும் நிறைய லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். AMD ப்ராசஸர் இருக்கிற லேப்டாப் எல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஏசர், ஹெச்பி, டெல். நம்ம கடைசியாக யூஸ் பண்ணது டெல் லேட்டிடியூட். இங்கே இருக்கான் பாருங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் 7 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் அவன் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். மதர் போர்டு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ பட் தென் 5 yearsக்கு மேலே ஒரு லேப்டாப் நல்லா நமக்கு இருந்தாவே வந்து அதோட லைஃப் டைமுக்கு மீறி ஒர்க் பண்ணுறதா தான் நாம் நினைக்கணும். பிகாஸ் இப்போ வர ஆப்ஸும் சரி, லைக் நம்ம யூஸ் பண்ணுற எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து ஹை கான்ஃபிகரேஷன்ஸ் ஆகிடுச்சு. நிறைய ஹை எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் வருது. நம்ம அப்கிரேட் எல்லாம் பண்ண அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆக வேண்டியது மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம டெல் G15 இப்போ இருக்கிற ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேப்டாப்ஸ்னே சொல்லுவாங்க இந்த ப்ரைஸில். ஸோ 1 TB இருக்கு நமக்கு, செம்ம சூப்பராக. ஸோ சூப்பராக பார்ட்டிஷன் பண்ணிட்டு நாம் லைக் ஃபைல் ஸ்டோரேஜ் ஆகட்டும், அது போக உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் நிறைய இன்ஸ்டால் பண்ணுறதாகட்டும், நீங்கள் கேமிங் எல்லாம் விளையாடுறீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நிறைய உங்களுக்கு ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ 1 TB வந்து இப்போ ரொம்ப மினிமல் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ 1 TB போக 16 GB ரேமு, அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு, இன்டெல் RTX, இதெல்லாம் நம்ம ஒரு பக்கா கேமிங் அண்ட் எடிட்டிங் லேப்டாப்க்கு என்ன கான்ஃபிகரேஷன் வேணுமோ ஸோ அதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு லேப்டாப் இந்த ப்ரைஸில் கிடைக்கிறதுனா நமக்கு என்ன சொல்கிறது, சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பேசிக் எடிட்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்ஸ்டால் பண்ணிட்டு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரெண்டரிங் எல்லாம் வந்து லேட்டிடியூட் கம்பேர் பண்ணும்போது செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு 30 minutes வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணேன். செம்ம சூப்பராக, செம்ம குயிக்காக இருந்துச்சுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் கண்டினியூஸ் திஸ் வே ஃபார் லாங் டைம். ஸோ பார்க்கலாம், நான் அப்பப்போ உங்களுக்கு கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து யாராவது டெல் G15 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க, இன்னும் என்ன இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை நமக்கு தெரியாத நிறையா ஏதாவது டிப்ஸ் அண்ட் இது இருந்துச்சுன்னா, பெஸ்ட் வே ஆஃப் யூஸ் ஆஃப் திஸ் டெல் G15 இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மேபி சில செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுனா ரொம்ப சூப்பராக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு வியூவர்ஸ் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெல் G15 லேப்டாப்போட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன, லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கு, நம்ம எக்ஸ்டீரியர், அதுக்கப்புறம் உள்ள ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸ் ஆஃப் யூஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெல் G15 லேப்டாப் நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட டிப்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களோட ரிவ்யூ எல்லாம் கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராவது புதுசா வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers. See you.